वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदाकृति वेदांत देश के इंद्र कटाक्षलब्ध त्रय्यंत सारमणोद्यमनं उदाहृतं नारायणाते दिव्य कृपाभिषिक्तं श्री रंगनाथ शेखरम् आश्रयामः। वेदांत देश के यदि पदपंकजपदं परामसार्यतनयं श्रेय रामानुजं गुरु। இன்னைக்கு அடியன் எடுத்துருக்க தலைப்பு, அடியன் கொடுத்துருக்கப்பட்டிருக்க தலைப்பு கதி சிந்தனாதிகாரம். முதல்ல இதில் கிரந்தத்தில் இது எந்த இடத்துல வருதுன்றது அடியன் விஞ்ஞாபிச்சுக்கிட்டு, இந்த கதி அப்படிங்கிற இந்த சப்தம் இது மார்க்கத்தை குறிக்கிறது. இது யாரோட மார்க்கம்? இந்த கதி ஒரு வழி அப்படின்னா இது எங்கே தொடங்கி எங்கே முடியுது, இது எப்போ இந்த கதி ஒரு அதிகாரிக்கு இது எப்போ பிரவர்த்திக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இந்த கதி விசேஷத்தில் ஆதிவாகிகர்கள் அப்படின்னு நம்ம தேவதைகள் வரா அப்படின்றது உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு சின்ன சம்சயம், 24 ஆதிவாகிகர்களா இல்லை 12 ஆதிவாகிகர்களா அப்படின்னு. ஆதிவாகிகர்கள் அது 24 பேரா இல்லை 12 பேரான்றது அத்திவாகத்தைன்னா தன்னுடைய எல்லை வரையும் தான் அழைச்சிட்டு போய் அப்புறம் போகிறதுக்கு விட்டுடுறாங்க. அத்திக்கிரமம் அத்திவாகனம்னு சொன்னால் தன்னுடைய எல்லை மட்டும் அழைச்சிட்டு போட்டு அப்புறம் போய் சேரணும்னு விட்டு வந்துடுறாங்க. அதான் இவன் இடத்தோடு விற்க போகிறதில்ல, அது அங்கேயும் போக போகிறோம்னு சம்சாரத்தை தாண்டி வைக்கிறான் பகவான் சொல்லிட்டு கடைசியில் அத்திவாகிக்க சம்சாரத்தையும் தாண்டி அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கு அப்புறம் எல்லாம் இல்லாதனால அது அடுத்தது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனம், இந்த கதி சிந்தனம் அவசியமா, இது உபாயத்திற்கு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றின விஷயமும், இதுக்கு பிரமாணம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறேன். அடி அடுத்து மொத்தம் கிரந்தத்தில் 32 அதிகாரம் இருக்குது. இந்த 32 அதிகாரத்தில் 4 விபாகமாக பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அடியன் எடுத்துட்டு இருக்கிற இந்த தலைப்பு அர்த்தானுசாசன பாகத்தில் ஒரு அதிகாரம். அதில் 1லேருந்து 6 அதிகாரம் தத்துவத்தை பற்றியும், 7லேருந்து 12வது ஹித விஷயமாகவும், 13லேருந்து 22வது அதிகாரம் புருஷார்த்தம் விஷயமாகவும் இருக்குது. அதில் இந்த அதிகாரம் 21வது அதிகாரமாக இது கதி சிந்தன விஷயத்தை பற்றி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதிக்கிறார். अर्चिरादिगतिः अर्चिः आदिः यस्य सः अर्चिरादिगतिः ஒளி கூடிய अर्चिरादिः அப்புறம் கதிः அடியன் ஒளி பொருந்திய மார்க்கம், ஒளி கூடிய மார்க்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதுக்கு யார் அதிகாரி அப்படின்னா இதுக்கு முமுக்ஷு தான் அதிகாரி. இந்த முமுக்ஷு மூர்த்தன்ய நாடியிலேருந்து பிரவேசித்தனான இந்த முமுக்ஷுக்கு இந்த கதி சித்தமாறுது. இது ஸ்தூல சரீரமாகிற பிரம்மபுரத்தினின்றும் பிரம்ம நாடியாகிற தலைவாசலிலிருந்து அங்கேருந்து இந்த ஜீவன் புறப்படும் பொழுது கூடவே ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற பெருமாள் ரொம்ப கருணையோட இந்த ஜீவனுக்கு இந்த வழியோட தொடக்கம் இங்கே தான் அப்படின்னு அவன் காமிச்சு அழைச்சின்னு போகிறான். இது எப்படி இருக்குன்னா லௌகிக திருஷ்டாந்தம் சுவாமி தேசிகனில் சாதிக்கிறச்சே, வார்த்தை சொல்ல கற்கிற முகவசியனான ராஜகுமாரனே ராஜா எடுத்துக்கொண்டு உலாவுமா போலே அப்படின்னு தன்னோட குழந்தை அப்படின்னு இந்த ஹார்தன் இந்த ஜீவனை இந்த கத்தியில கொண்டு போய் மூட்டுற. இப்போ
இந்த ஜீவனுக்கு 3 சரீரம் ஏற்படுறது. நிர்யாணம் அப்படிங்கிறது ஸ்தூல சரீரம். 20வது அதிகாரத்துல அதை பத்தி சாதிச்சிருக்க. நிர்யாணம் ஏற்பட்ட அப்புறம் இந்த வழியில வரும்பொழுது சூக்ஷ்ம சரீரம் ஏற்படுறது. கூட ஆர்தனோட இந்த அர்ச்சராதி கத்தியில பிரவேசிக்கிறான். இது கதி சிந்தனாதிகாரத்துல சாதிச்சிருக்க. 22வது அதிகாரம் பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம். இங்க விரஜையை தாண்டி ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இந்த ஜீவனுக்கு ஒரு அப்ராகிருத திவ்ய திருமேனி, திவ்ய சரீரம் கிடைக்கிறது. அதை பத்தின விஷயம் அடுத்த அதிகாரத்தில் சாதிக்கிறேன். சூக்ம சரீரமும் இருக்கு, சூக்ம சரீரம் இருக்கிறது, சூக்ம சரீரம் இல்லைன்னு கிடையாது. சூக்ம சரீரத்துல இருந்து நிர்யாணம் அதிகாரம், சூக்ம சரீரத்தால போனதுக்கு அப்புறம் இதுவும் போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய திவ்ய சரீரத்துக்கு அடுத்தது சொல்றேன். இது ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கு. சூக்ம சரீரத்துக்குள்ளே சூக்ம சரீரமும் இருக்கு, அப்புறம் தனியா வர்றதுன்னு கிடையாது. இப்போ இங்க சுவாமி தேசிகன் இந்த அதிகாரத்துக்கு ஒரு சங்கிரக ஸ்லோகம் சாதிச்சிருக்க. மேல அதிகாரி சங்கிரகம் ஆரம்பம் தெரியல, நாங்க பண்ணுங்க. அந்த சங்கிரக ஸ்லோகத்துக்கு அதிகார சங்கிரகத்துல ஒரு தமிழ் பாசனமும் சாதிச்சிருக்கார். அதிகாரங்கள் தெரியல, இதுல இருக்கக்கூடிய பாசுரத்திலையும் சங்கர ஸ்லோகத்திலையும் நமக்கு இந்த 12 ஆதிவாகிகர்களோட நாமங்கள் தெரியுது. இல்ல நடைபெற அப்படிங்கிறது இந்த அர்ச்சராதி கதியில நடக்க ஆரம்பிச்ச பிறகு எப்போ இது தொடங்குறதுங்கிறதுக்காக சொல்லி மேல அங்கி, பகல், ஒளிநாள், உத்தராயணம், ஆண்டு. இந்த இடத்துல அங்கிங்கிறது அக்னி தேஜஸ் குடிக்கிறது ஒளிய. பகல், ஒளிநாள், உத்தராயணம், ஆண்டு அப்படிங்கிறதுலாம் காலத்தை இட்டு வரக்கூடிய பேரா இருந்தாலும் இந்த இடத்துல அது அதோட அபிமானி தேவதைகளை தான் குடிக்கிறது. மேல ரவி சூரிய மண்டலமும் இரவின் பதி அப்படின்னு சந்திர மண்டலத்தையும் சொல்ல வருது. இங்க ஆண்டுக்கு அப்புறம் ரவி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற இடத்துல பிரம்மசூத்திரத்துல இருந்து ஒரு சூத்திர வாக்கியத்தை எடுத்து வாயு மம்தா அவிசேஷ விசேஷாபிரான் அப்படிங்கிற சூத்திரத்தால இங்க அந்த ஆண்டுக்கு அப்புறம் சூரிய மண்டலத்துக்கு முன்னாடி நடுவுல காற்று தேவலோகம் அல்லது வாயுலோகம் இருக்கு அப்படிங்கிறது சுவாமிங்க நிர்வாகம் பண்ற. அதனால இங்க இடை வருகிற காற்று அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பதமும் போட்டு காமிக்கிறார். மேல மின்னல், அதாவது வித்யுத் புருஷன், வைத்யுதன், அமானவன் அப்படிங்கிறது எல்லாமே மின்னலையும், வருணன் குடையுடை வானவர்கோன் அப்படிங்கிறது தேவேந்திரனையும், பிரஜாபதிங்கிறது சதுர்முக பிரம்மாவையும் குறிக்கிறது. இப்படி 12 ஆதிவாயுகளும் இந்த ஜீவனை எதிர்கொண்டு அடிச்சு சுவாமி சாட்சி மாதிரி அவாவாலோட எல்லை பகுதியில ஆரம்பத்துல இந்த ஜீவனை கூடவே அழைச்சிட்டு போய் அவாலோட எல்லை பகுதி வரைக்கும் ராஜோபச்சாரங்கள் சமர்ப்பிச்சு விட்டு மேல அடுத்த தேவதையோட எல்லையில அடுத்த தேவதை தொடர்ந்து போற மாதிரி அப்படி ஒரு கிரமத்துல இங்க இருக்கு. இப்படி போகக்கூடிய ஜீவனானவன் எங்க போறான் அப்படிங்கிறதா எழிற்பதம், சர்வோத்கிருஷ்டமான பரமபதத்தை அடைகிறான் அப்படிங்கிறது இங்க திண்ணம். இது அடியன் ஒரு சின்ன வரைபடம் போடுங்க. இதுல இங்க கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சை வட்டமானது பூலோகத்தை குறிக்கிறது. இது ஒரு ஸ்தூல சரீரம். இங்கேருந்து ஒரு ஜீவன் நிர்யாணமாகி கிளம்பும் பொழுது இது சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல போட்டு காமிச்ச மாதிரி ஒரு படி மாதிரி அடியனோட கற்பனையில் இருந்தது எடுத்து விவரிக்கிறேன். அர்ச்சிஸ் பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்பத்சரம். மேல வாயு, சூரியலோகம், சந்திரலோகம், வித்யுத் லோகம், வருணலோகம், தேவேந்திரன், சதுர்முக பிரம்மா. இந்த பரியந்தம் இந்த ஜீவன் பிரயாணிச்சு போறது. இங்க இருக்கக்கூடிய இந்த கோடு இந்த அண்டத்தோட ஒரு எல்லையை குறிக்கிறது. இந்த அண்டத்தோட எல்லையில தாண்டி இருக்கக்கூடியது விரஜா நதி. விரஜா நதிய இந்த ஜீவன் தன்னோட சங்கல்பத்தினாலே தாண்டறான்றது இங்க சொல்லியிருக்கு. விரஜா அப்படிங்கிறது ரஜா, ரஜஸ் இல்லாத அப்படின்னு சொல்ல வந்திருக்கு. ஸோ விரஜைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகமானது திரிகுணம் கலக்காம சுத்தமான சத்துவம் மட்டும் இருக்கக்கூடிய லோகமா இருக்கு. இங்க இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இதுக்கு பிரமாணங்கள் உபநிஷத்துல சாந்தோக்கியத்திலேருந்தும் மிருகதாரண்யத்திலேருந்தும் கௌஷிகி அப்படிங்கிற இந்த உபநிஷத்துலேருந்தும் எடுத்து சுவாமி அந்த பட்டியலிட்டு காமிக்கிறார்.
அந்த இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 24 பதங்கள் வருது. அப்போ 24 ஆதிவாகிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுல சில பதங்கள் பர்யாயமா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சுவாமி அதுக்கான கிரமம் என்னன்னு சொல்லி இந்த 12 ஆதிவாகிகர்கள் தான் இருக்கா. அது இந்த கிரமத்திலேயே தான் அவளோட நிர்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஜீவன் இந்த கிரமத்திலேயே தான் பயணிச்சு போகுதுன்றது சுவாமி சாமிக்கிறார் இந்த அதிகாரத்துல. மேலே இப்போ விரஜையை தாண்டினதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு அபராகிருத சரீரம் கிடைக்கிறது. இந்த இடத்துல விரஜையை தாண்டின உடனே இவன் இந்த ஜீவனுக்கு சாலோக்கியம், ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இவன் இப்போ புகுந்திருக்கான். சாலோக்கியம் ஏற்படுது. இங்க ஐரம் மதியம் அப்படின்னு ஒரு தடாகம், அந்த இடத்துல அந்த இடத்துக்கு பிரவேசிக்கிறான். மேல அதுக்கப்புறம் சோமசவனம் அப்படின்னு ஒரு அஸ்வத்த மரம், அங்க அந்த சரீரம் பிரவேசிக்கிறது. அதுக்கப்புறம் அவனை ஒரு 500 அப்சர ஸ்திரீகள் அந்த ஜீவனுக்கு அலங்காரம் பண்றான். அது 100 அப்சர ஸ்திரீகள் பண்றான்னு வாக்கியம் இருக்கு. சதம் மாலா ஹஸ்தஹா, சதம் அஞ்சன ஹஸ்தஹா, சதம் சூர்ண ஹஸ்தஹா, சதம் வாசோ ஹஸ்தஹா அப்படின்னு இப்படிப்பட்ட அலங்காரங்கள் பண்ணி பிரம்ம கந்த ரச தேஜசுகளை இந்த சரீரத்துக்குள்ள பிரவேசிப்பித்து, அதாவது பெருமானுக்கு இருக்கக்கூடிய அதே ரூபியம் இந்த ஜீவனுக்கும் இப்போ அமையிறது. அதனால இந்த இடத்துல இதுக்கு சாரூபியம் கிடைக்கிறது. ரூபம் அடையிறது ரூபியம், ரூபம் அடையிறது ரூபம் வருது. அப்ப சாரூபியம், சாரூபியம், சாரூபியம் தன்மை, ரூபம் ரூபம் குணம் உள்ளவோ அந்த தன்மை சமானமான தன்மையை அடையிறான் சாரூபியம். அடி சரூபா, சரூபஸ்ய பாவம் அடி. மேல இந்த ஜீவன் இப்போ இந்த அப்ராகிருத சரீரத்தோட திருமாமணி மண்டபத்தை நோக்கி பயணிக்கிறான். ஸ்ரீவைகுண்டநாதனை போய் அடையணும். இங்க வந்து பார்க்கலாம், சரீரம் சப்தம் பிரயோகிக்க கூடாது. அப்புறம் விக்கிரகம் சப்தம் சொல்றது உண்டு. அடி அப்ராகிருத விக்கிரகம், சரீரம்னு சொன்னா அழியக்கூடியது, தேகம்னு சொன்னா வளரக்கூடியது, ரெண்டுமே இங்கதான் இருக்கு. அதனால அங்க என்ன சொல்றோம்னா திவ்ய மங்கள விக்கிரகம். விக்கிரகம்னு சொல்றது ரூபத்துக்கு சமானமா இருக்கு. சரீரம்னு சொல்ல வேண்டாம், சரீர சப்தத்துக்கு அந்த அர்த்தம் ஒட்டாதுங்க. சரீரம் அழியக்கூடியதுன்னு இருக்கும். அந்தவந்தைமே தேகா நித்தியசோத்தா சரீரனான்னு கீதையில தேகமா இருந்தாலும் சரீரமா இருந்தாலும் அழியக்கூடியது. இந்த சப்தம் அங்கே பிரயோகிக்கிறது இல்லை. சூத்திரத்தை விசாரிக்கும் போது முக்தனுக்கு சரீரம் இருக்கா, அசரீரம் அசரீரனான்னு கேட்டு சப்தம் சொல்லலாம், லோகதிஷ்டா சொல்லலாம். அங்க இருக்கிறது எப்படி இருக்கும்னு கேட்கிட்டு விக்கிரகம் தான் சொல்லணும், பகவான் அப்படிதான் சொல்லணும். திருமேனி, திருமேனின்னு சொன்னா சம்ஸ்கிருதம் சொன்னா விக்கிரகம் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அபராகிருத விக்கிரகத்துல இந்த ஜீவன் மேலும் தன்னோட பிரயாணத்தை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபம் வாசல்ல இருக்கிற ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய துவார கோபர்கள், அதாவது துவாரபாலகர்களை பார்க்குறான். அந்த துவாரபாலகர்கள் இந்திர பிரஜாபதி சப்தத்தினால குறிக்கப்பட்டிருக்கா. இவா கர்மவசப்பட்ட இந்திரனையும் பிரஜாபதி முன்ன வந்த ஆதிவாகிகர்கள் இல்லை, இவா நித்தியசூரிகள் அப்படின்னு சுவாமி இதில் சாதிக்கிறார். இந்த நித்தியசூரிகள் இந்த ஜீவனை இப்போ எதிர்கொண்டு அழைத்து ராஜ உபச்சாரங்கள் சமர்ப்பிச்சு இவனை திருமாமணி மண்டபம் வரைக்கும் அழிச்சுன்னு போறா. திருமாமணி மண்டபத்துல நித்தியசூரிகளும் ஏனைய முக்தர்களும் அங்க பெருமாளுக்கு திருவடியில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட இப்போ வந்து சேர்ந்த இந்த ஜீவனானவன் தானும் கைங்கரியம் பண்றதுக்கான பிராப்தம் அங்க சித்திக்கிறது. அந்த சமயத்துல பெருமாள் வந்து அவனோட கைங்கரியத்தை ஸ்வீகரிக்கிறான், எதிர் சம்பந்தியா இருக்கான். ஸோ அதனால இது வரைக்கும் இந்த ஜீவன் சாலோக்கியம், சாரூபியம், திருமாமணி மண்டபம் வந்தடைந்து சாமீபியம் வந்து அடுத்தது யூஜ்யமும் அவனுக்கு கிடைக்கிறது. சமான போகத்துவ லட்சணம். அங்க பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அதே போகத்துவம் இந்த ஜீவனுக்கும் இப்போ கிடைக்கிறது. போகம் போகத்துவம் சொன்னா போகம் இருக்கிற தன்மை சொல்றது அதே போகம் இவனுக்கும் வருது. இவனுக்கு சமான போகத்துவம் சித்திக்கும். வரது போகத்துவம் இல்லை, வரது போகத்தால போகத்தை சித்திக்கிறது. இந்த ஜீவனுக்கு அந்த போகம் கிடைக்கிறது. இது நாள் வரைக்கும் இங்க பிரகிருத்தில இருந்த வரைக்கும் இந்த ஜீவன் தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரத்தை தான் அபேட்சிச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தான். அங்க வந்து அவனுக்கு சாஸ்திரத்தோட அபேட்சை இல்லை. அதனால சுவாமி வந்து மூல பங்கிலேயே தன் மனோரதத்துக்கு அனுரூபமாக இவன் மனோரதித்த கைங்கரியங்களை எல்லாம் யாவதாத்ம பாவியாக கொண்டருளி, ஏன்னா அங்க பிரத்யட்சமாவே அவனுக்கு அது புலப்படுறது. இப்போ இந்த கைங்கரியமானது இந்த ஜீவனுக்கு பிரீத்தி காரியமா அமையறதுனால இந்த ஜீவனுக்கு இது நிச்சயமா ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு.
இந்த மாதிரி ஒரு அந்தமேல் பேரின்பத்தை தனியா அனுபவிக்கிறானா இந்த ஜீவன் அப்படின்னா இல்ல. பெருமாள் தன்னோட திருவடியில இருக்கக்கூடிய ஏனைய பக்தர்கள் குழாம், அடியார்கள் குழாமோட நித்தியசூரிகளும் முக்தர்களோடையும் சேர்ந்து இவனையும் விட்டு கைங்கரியத்துக்கு எதிர் சம்பந்தியானார். இந்த இதுக்கு பாசுரம் வந்து நமக்கு திருவாய்மொழியில சூழ் விசும்பு அந்த பாசுரத்துல இதுக்கு ஸ்பஷ்டமா எப்படி நித்தியசூரிகள் எதிர்கொண்டு வந்து அழைக்கிறார். அவனுக்கு கிடைக்கக்கூடியது அந்தமே இல்லாம ஒரு வரையறை இல்லாத ஒரு பேரின்பம் கிடைக்கிறது. அடியரோடு இருந்தமை அதை தனியா அவன் அனுபவிக்கல, அது அடியார்கள் குழாமோட சேர்த்து அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுது. இந்த வரைபடம் இந்த அதிகாரத்துக்கு ரொம்ப சரியா இருந்த மாதிரி இருந்ததுனால அடியன் இதை எடுத்து இங்க போட்டிருக்கேன். மேல ஜூம் பண்ணி பார்த்தா ரொம்பவே விலட்சணமா இருக்கு. இது பரமபதநாதனும் பூர்த்தியா இருக்கக்கூடிய கத்தியும் ஜூம் பண்ணி காட்டலாம். இல்லை கொஞ்சம் சமமா இருக்கு நீங்க பண்றது. இமேஜ் தனியா இல்ல அதுல பிரசன்டேஷன் ஆக மாட்டேங்குது. இது ஜிபி ஜூம் பண்ணல. நான் தனியா ஜேபெக் ஃபைல் ஆக்கி அந்த ஜேபெக் ஃபைல் வாங்க ஜூம் பண்ணாங்க. போட்டோ தனியா இருக்கணும். அதான் அந்த போட்டோ மட்டும் ஜேபெக் ஃபைல்ல ஜூம் பண்ணலாம். இமேஜ் இருந்தா போதும். ரிப்பீட்ல வேண்டாம், பிடிஎஃப்ல வேண்டாம், ஜேபெக் ஃபைல்ல எடுத்துக்கணும். சிபி நீ மாத்து அது வேணாமா? இதோட போட்டோடா இதுல எத்தனை போட்டோ எடுப்பா எழுதி காட்டலாம். அதெல்லாம் ஒவ்வொன்றும் பதங்கள் எழுதியிருக்கேன். தஞ்சாவூர் தரிசனம் கேட்டோம், அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து கர்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே கீழே இருக்கக்கூடியது இந்த அர்ச்சராதி கதி அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த அர்ச்சராதி கதி. இங்கே வந்து இந்த அன்னங்களோடு இருக்கக்கூடியது விரஜா நதி. விரஜா நதியில இங்கே இவன் ஸ்நானம் ஆடுறாங்கிறது இங்கே காமிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நித்தியசூரிகள்லாம் எதிர்கொண்டு அடைகிறார்கள். அப்சர ஸ்திரீகள்லாமும் மத்தியனுக்கு அலங்காரம் பண்றா. இது ஐரமதியம் அப்படிங்கிற அந்த தடாகம். மேல அவன் திருமாமணி மண்டபத்துக்கு அவனை அழைச்சிட்டு போறான். இந்த இடத்துல இந்த ராஜகோபுரம் இருக்கு. இந்த ராஜகோபுரத்திலையும் துவாரபாலகர்கள் இருக்கா. அதுக்கப்புறம் இங்க அடியார்கள் குழாம் திருமாமணி மண்டபத்துல பெருமாள் திருமணி சுத்தி இருக்கு. இந்த இடத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த இடத்துல பரமபதநாதன். இங்க திருவடி பரியந்தம் இந்த இடத்துல ஒருத்தரும் யாரு அப்படின்றதுக்கு ரொம்ப விலட்சணமா இங்க சாதிச்சிருக்காரு. இங்க அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, இதுதான் இந்த ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை இங்க காமிக்கிறது. மேல இந்த கதி விஷயமா ஒரு 2 பூர்வபக்ஷம் இந்த இடத்துல இருக்கு. ஒரு இடத்துல என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னா, பக்தி யோகம் மது வித்யை உபாசிக்கக்கூடிய ஒரு பக்தி யோகம் உபாயமா பண்ணி மோட்சத்தை அடையணும்னு இருக்கக்கூடிய ஜீவனானவன் வஸ்வாதி பத பிராப்தி அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த அர்ச்சராதி கதியில அந்த பக்தி யோகம் அந்த வித்தியை உபாசித்தவன் போறது இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி ஸ்வேத திவீபவாசிகள் அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு கதி தான் இருக்கா, அவளும் இந்த மாதிரி கத்தியில தான் ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறானா? இது ரெண்டும் இல்லை. அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறச்சே முதல் கேள்வி சரியா கேள்வி என்னன்னா, பக்தி யோகத்தை உபாயமா அனுஷ்டிக்கிறவா 32 வித்தியில மது வித்யை அப்படிங்கிற வித்தியை மது வித்யை அனுஷ்டிக்கிறவன் வஸ்வாதி பத பிராப்தி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்கிறதுனால, இப்போ நம்ம அர்ச்சராதி கத்தியில சொல்லின்னு வந்தோமே, அந்த கத்தியில அந்த ஜீவன் பிரயாணிக்காதா? அப்போ அந்த மாதிரி அது தனியா ஒரு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கதியில தான் ஜீவன் மோட்சம் போகணும்னு சொல்றோமே, ஆனா இந்த வாக்கியம் அதுக்கு பொருந்தாம இருக்கேன்றது ஒரு பூர்வபக்ஷம். அதாவது வசுபத பிராப்தியா போறவனுக்கு அர்ச்சராதி மார்க்கம் இல்லைன்னு சொல்லணும், அது ஒரு பூர்வபக்ஷம். அர்ச்சராதி மார்க்கத்தை போறவனுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லணும். அதாவது சொல்றேன், இல்ல சொல்றேன். பூர்வபக்ஷம் என்னன்னா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகணும்னா அர்ச்சராதி கதியில தான் போகணும்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த வாக்கியம் அதுக்கு பொருந்தாம இருக்கு, அதுக்கு ஒட்டலையே. ஏன்னா இந்த வித்தையை அனுஷ்டிக்கக்கூடிய ஜீவன் அந்த வழியில போலன்றதுக்கு வாக்கியம் இருக்கு. அப்போ பூர்வபக்ஷம் ஒண்ணுதானே பல வழிகள் இருக்கலாமான்னு கேள்வி வரலாம். சூத்திரத்துல இதுதான் கேள்வி வந்தது. மூணு உபனிஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரிக்வேதத்தை கௌஷிக உபனிஷத்தை சொல்லுங்க, யஜுர்வேதத்தை வேதாந்திகத்தை சொல்லுங்க, சாமவேதத்துக்கு சாந்தோக்கியத்தை சொல்லுங்க. 3 உபனிஷத்துல கத்தி சொல்லுங்க. எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கத்தியால் போகிறான்னு அர்த்தம் ஏற்படும். ஆனால் அந்த 3 உபனிஷத்தில் இருக்க வித்தியை தவிர மற்ற வித்தியால் போகிறவங்க உண்டா இல்லையா ஒரு கேள்வி.
அதுலேயே வெவ்வேறு வழி சொல்லிருக்கு, வெவ்வேறு வழிகளில் போகிறான். இந்த வேலை அத்தியாயம் இந்த வழியில் போகிறான், இன்னொருத்தர் வழியாக போகிறான்னு. அப்போ ஒருத்தர் எந்த வழியத்தையும் சொல்லேன்னா அந்த வழியே கிடையாது. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு சூத்திரக்காரன் சொல்றது எல்லா வித்தைக்கும் ஒரே வழிதான். அத்திராஜ நைவ தத் பிரசித்தே அப்படி பிரசித்தமாக இருக்கிறதுனால் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போ அதுக்கு சில விரோதங்கள் கேட்குற. இவன் அக்னி முதல்ல, அதுக்கப்புறம் அகஸ்தே, அதுக்கப்புறம் உத்தராயணம், சமுத்திரம்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் தாண்டி தான் இருக்குது. வசுக்கள் இருக்கிறது, ருத்ரால் இருக்குது, ஆதித்யால் இருக்குது, மருத்துக்கள் இருக்குது, சாத்தியால் இருக்குது. இது அஞ்சுமே சொல்லிருக்கு. மதுவித்தியால் சொல்லிட்டு இவாள் ஒவ்வொருத்தனா இருந்துக்கிறா. வசூலா வேவிக்கோ பூத்தா, ருத்ரான வேவிக்கோ பூத்தா, ஆதித்யான வேவிக்கோ பூத்தா, சாத்தியான வேவிக்கோ பூத்தா, மருதா வேவிக்கோ பூத்தான்னு இத்தனையும் இருக்குது. இதில் 10 தேவதைகள் லோகங்கள்லாம் கீழே வந்துடும். அவன் திருப்பி கீழே வந்துட்டு போகணுமா அப்படின்னா வரதில்லை அப்படின்னு சித்தாந்தம் பண்ணும். அப்போ இந்த வழி அவனுக்கு ஏற்படலையே அப்படின்னு ஒரு ஆட்சேபம். அதே மாதிரி பாஞ்சாத்தத்தை சொன்ன மாதிரி வியூகோபாசனம் பண்ணுறவா, விபவோபாசனம் பண்ணுறவாள்லாம் பரவத்தை அடையத்த அத்தியாதிக்கு வந்துட்டு போகிறதில்லை. அப்போது இவாளுக்கெல்லாம் மோட்சத்துக்கு போகிற ஆளுக்கெல்லாம் அத்தியாதிக்கு தான்றது ஏற்படலையே, அதுக்கு விசாரம் இருக்கு அப்படின்றது கேள்வி இருக்கு அப்படின்னு வச்சுக்கா. பல வழிகள் பல போகிறவா இருக்க. 199% போகக்கூடியது அத்திராதிகத்தி. அதை வச்சு சூத்திரக்காரன் சொன்னார். அதான் இதுக்கு விளக்காலம் இருக்கு. அதுக்காக அதிகம் தாராவில் தனியாக ஸ்லோகமே பூர்த்தி காட்டிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் அத்தியாதிகத்தி இல்லாமலும் மோசம் கொண்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஜெயித்தியாதினால் முதல்ல சிசுபாலன் எடுக்கிறேன். சிசுபாலன் அத்தியாதிகத்தையாவது மோசத்துக்கு போக நேரவே போயிட்டாங்க. திருவடி தாழ்பால் அடைந்த தன்மை அவன் மோசத்துக்கு போனானே அத்தியாதிகத்தில் போகலையான்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி ஜெயிக்கன் முதலியவர்களுக்கு அயோத்தியா சரத்திர ஜனுஷம் அயோத்தியில் பெருமாள் அவகாசம் கூட ஆகியும் போயிட்டார். எல்லாரையும் விரோத பரிகாரத்திலே அதான் சொல்றேன். அதிகம் தாராவில் அந்த அதிகாரத்துக்காக வந்து அந்த சூக்கத்தை அச்சிராஜா தப்பிச்சுட்டே அந்த அதிகாரத்தை அச்சிராஜ அதிகாரத்தை என்ன நிர்ணயம்க்காக சுவாமி ஒரு வழி காட்டினார். பிரம்மா இருக்க, பிரம்மா மோட்சத்துக்கு போனோம்னா சூரியமனுக்கு போக வேண்டாம் போயிருந்தேன். அதனால இந்த மாதிரி பிரம்மாவுக்கோ சனகாதிகளுக்கோ வசித்தாதிகளுக்கோ இவாளுக்கெல்லாம் இந்த வழி தேவையில்லை. அதனால அப்போ இந்த பாஞ்சராத்திரத்தை சொன்ன விபவம் வியூகலோக ஸ்திதானாம், வியூகலோகத்திற்கு வியூகலோகத்திற்குவாள்லாம் அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கரன், வாசுதேவன் இந்த கிரமத்தை அவள் வருமானம் அடைகிறான்னு சொல்றது இந்த வழியால் வரப்போறதில்லை. அது எங்கெங்கெல்லாம் இதுக்கு விளக்கு இருக்கோ அதையும் காட்டுறேன். கட்டி சிந்தனம் பண்ணுறது நான் அதெல்லாம் சிந்திக்க வேண்டாம், அச்சா சிந்திச்சா போகிறோம்னு ஏன் சொல்கிறேன். நான் அந்த உபாசனம் பண்ணல, மதுவித்தியிலையும் போகல, நம்ம பாஞ்சாத்து உபாசனம் பண்ணலை. நமக்கு இந்த வழி உண்டு, இது சிந்தனம் பண்ண இது ஒண்ணுதான் இருக்கு நினைக்க வேண்டாம்ன்றதுக்காக எடுத்து காட்டுவேன். கத்தி விசேஷம், இந்த அதிகாரி விசேஷம் அப்படிங்கிறதுனால அந்த அதிகாரிக்கு இந்த வழி இருக்கு. சாமான்யமா உபாயமா பக்தியோ சுதந்திர பிரபத்தியோ அனுஷ்டிச்சவாளுக்கு நம்ம அச்சிராதிகத்தில தான் இந்த பிரயாணம் ஏற்படுறதுன்னு ஒரே ஒரு நிமிஷத்தை முடிச்சிடறேன். இப்போ இந்த கதி பத்தி விவரிச்சு பார்த்தோம். இந்த கதி சிந்தனம் வேண்டுமா அப்படின்னா பக்தி யோகத்தை மோட்சத்துக்கு உபாயமாக அனுஷ்டிச்சவாளுக்கு இந்த கதி சிந்தனம் உபாயத்தில் ஒரு அங்கமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிரபத்தி பண்ணிண்டு சுதந்திர பிரபத்தி பண்ணிண்டு மோட்சத்துக்கு உபாயமாக பண்ணிண்ட இந்த பிரபன்னன் அவனுக்கு இது வந்து அங்கமாக இல்லையே. அப்போ இவன் ஏன் இந்த சிந்தனம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த சிந்தனம் ஏன் பண்ணணுங்கிறதுக்கு அது அவனோட ஸ்வப்பிரயோஜனம், அவனுக்கு அதில் ஒரு அனுபவம் ஏற்படுறது. கிருத்தகிருத்தியனானவன் உத்தரகிருத்திய காலத்தில் பெருமாளை நினச்சிட்டு அந்த பெருமாளை அடையிறதுக்கு இந்த வழியில் போனால் நம்ம பெருமாளை அடைய போகிறோம் அப்படிங்கிறதும், பெருமாள் இதுக்காக நமக்கு எவ்வளோ கருணை பண்ணி நம்ம கூட வந்து நம்மளை அழைச்சின்னு போகிறான் அப்படிங்கிறதும், இத்தனை நாளாக இங்கே வந்து ரிணியாக இருந்தோம். இந்த ரிஷிகடன், தேவகடன், பித்ருக்கடன் பண்ணவா இந்த தேவதைகள்லாம் நம்ம போகும்போது அவன் நமக்கு ராஜ உபச்சாரம் சமர்ப்பிக்க வரான் அப்படின்னா பெருமாளை இட்டு நம்மளை பார்த்து அவன் நமக்கு ராஜ உபச்சாரம் சமர்ப்பிக்கணும். இப்போ பெருமாள் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த குண விசேஷத்தில் ஈடுபட்டு அந்த அனுபவம் அவனுக்கு உத்தரகிருத்தியில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து உபாயத்தில் ஒரு அங்கமாக இல்லைனாலும் இதை நம்ம அனுஷ்டிக்கணும்னும். இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னா 2 பிரமாணம் சுவாமி தேசிகன் இதில் காமிக்கிறார். ஒன்று ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து எடுத்து உதாரணம் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிராட்டியோட மனநிலை அசோகவனத்தில் இருக்கும்போது சிறையுண்டு இருக்கும்போது பிராட்டியோட மனநிலை என்ன அப்படின்னா ராம சமீப கமன சிந்தாவத்வ ரூபமான ஸ்திதி. தன்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா எப்போ நம்ம பெருமாளை போய் அடைய போகிறோம், இப்போ ஒரு சிறையில் இருந்தாலும் நான் அங்கே போய் பெருமாளோட சேர்ந்து இருக்க போகிறோம் அப்படின்னு தன்னோட மனோரதத்தை அந்த பக்கம் ஓட்டினான். மனோரதம்னு சப்தம் சொல்லணும் இல்லை, மனசை தேராக சங்கல்பங்களை குதிரையாக வச்சுட்டு ஸ்லோகத்தை அப்படிதான் சமீபம் ராஜசம்மஸ்ய ராமஸ்ய விதித்தாத்மன சங்கல்ப ஹயயுக்த யாந்தீமிவ மனோரதையே. மனசே தேர், அவருடைய எண்ணமே குதிரை. இந்த குதிரை மனசோடு சேர்ந்து இருக்குது, ராமன்ட்டு போயிட்டு இருக்கு, உட்காந்துருக்குது அது அசோகவனத்தில். இந்த குதிரையோட மனசாய தேர்லையோ ராமன்ட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு வால்மீகி சொன்னார்.
அது மனசாக போகக்கூடியது. உட்காந்து கொடுத்துருந்தா கூட மனசெங்க ஒன்றா போகலாம். சமீபம் ராஜசிம்மஸ்ய ராமஸ்ய விதித்தாத்மனா, பெருமாள் இருக்குது கிருஷ்ணன் தேர், இவருக்கு அசோகவனத்தில். உடல் இங்கே இருக்குது, மனசானது தேருது. தேருக்கு எண்ணம் தான் குதிரை, எண்ணவாயில் குதிரை வச்சுட்டு மனசான தேர் கொண்டு கிருஷ்ணன்டைக்கு போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டார் வால்மீகிங்க. இந்த சிந்தனம் கத்தி சிந்தனம் உண்டுன்றதுக்கு ஒரு தேர்தனன் சம்சாரத்தில் பக்தனாக இருந்தால் அதை போல செய்தாங்க. கரையில் இருந்த சமயத்தில் பகவானை பற்றி நினைச்சுட்டு அவர் போய் அடையதான் நினைச்சுக்கலாம்ன்றதுக்கு இது எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அப்புறம் மேலே லௌகிக விருத்தாந்தம், நிச்சயதார்த்தமாகி கல்யாண நாள் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தன் கல்யாண நாள் பரியந்தம் நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகிறது, வருங்காலத்தில் வரக்கூடிய கல்யாணத்தை எதிர்நோக்கி தினமும் அதை ஸ்மரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இது லௌகிகத்தில் வழக்கமாக இருக்குன்றதுனால நமக்கு இந்த 2 உதாரணங்களும் தெரியுது. இதோட அடியன் முடிச்சுக்கிறேன். அதிகாரி விசேஷம் இங்கே முமுட்சு உபாயம், எந்த உபாயம் அனுஷ்டிச்சிருந்தாலும் அவளுக்கு இது நெறியான ஏற்பட்டு மூர்தனிய நாளிலேருந்து பிரவேசித்தனான இவன் தேவயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்ச்சராதி கதியில் பெருமானால் வழிபடுத்தப்பட்டு ஆதிவாகிகர்கள் நித்தியசூரிகள் எதிர்கொள்ள திருமாமணி மண்டபத்தை அடைகிறான். தன்னை காட்டி தன்மை பெருத்தி தன் தலையினை கீழ்கொண்டு தன்னோடு சமான பௌர்ணத்வ லட்சணமான சாயுத்தியத்தாலே இவனுக்கு சஜாத்தியரான அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருத்தி அப்படிங்கிறது அதோட பலனாக நமக்கு ஏற்படுது. இந்த சிந்தனம் நம்ம எப்பவும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது கவிதாரிக சிம்மாய பிரசித்தனான अरे दीपा गति லா போடுவா